திரு ரவீந்திரன், திரு விஜய் எந்த மெனக்கெடலும் பண்ண வேண்டியதில்லை. திரு செங்கோட்டையன் சொல்ற மாதிரி திரு விஜய் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி இயல்பாகவே அவர் மெனக்கெடாமலே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறார் திரு சாமி. அவ்வளவு எளிதானதா? விஜய் ஆப்ஷன் தான், பிரியாரிட்டி டிஎம்கே. தெளிவா திமுக எதிர்ப்பு எல்லாம் பேசுறீங்களா? 39 சீட்டு எப்படி ஜெயித்தாரு ஸ்டாலின்? அவரை முன்னிறுத்தி தானே ஜெயித்தாரு. இது நான் சொல்லல, என் கருத்து இதுதான். இவர் டிடிவி தினகரன் கருத்து இதுதான். திமுக எதிர்ப்புன்னு பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள், அரசியல் கட்சிகள் நம்ம எல்லாரும் தான் சொல்றோம். இதே வார்த்தையை தான் சொல்றாரு. 39 ஸ்டாலின் ஜெயித்துட்டார, அதுவும் ஸ்டாலின் முன்னிறுத்தி தானே ஜெயித்தாரு. அது ராகுல் காந்தி முன்னிறுத்தி ஜெயிக்கலையே. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு ஸ்டாலின் ஜெயித்தாரு. நீங்க ஒவ்வொரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சி பார்த்தா ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். எந்த ஒரு மக்களவை தேர்தலில் வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் அணி தான் மேல நிற்கும். நம்ம அது பார்த்துருக்கோம். அதுல இந்த இதுல நீங்க 80 எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணிச்சு பார்லிமெண்ட். ஆனா சட்டமன்றத்தில் ஜேஹெச்ங்கிற ஒரு மக்கள் தொண்டர் எம்ஜிஆருக்கு வேட்பாளராக சிபிஎம்ல திருவட்டாறுல ஜெயிக்கிறாரு. காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணிச்சு. சேலத்தில் அர்ஜுனன் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கிறாப்புல. ஆனா பெரியாரோட சீராட்டும் எம்ஜிஆரையும் கலைஞரை இணைத்த திராவிட இயக்க மூத்த தலைவர் ராஜாராம் அங்க வந்து ரெட்டையில எம்ஜிஆர் கேண்டிடேட்டா ஜெயிக்கிறாப்புல. 2019 ஸ்வீப் ஸ்டாலின். ஆனா கணிசமான தொகுதிகளை வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க. அதிமுக ஆட்சியை காப்பாத்திக்கிறாங்க. இப்ப சட்டமன்றத்துக்குள்ள வேட்பாளர் தார்கை கத்பட்டுக்கு பார்லிமெண்ட் வேட்பாளரோ ஓட்டு அதிகம். அடுத்தால ஜோதிமணிக்கு ஓட்டு கம்மி, இவர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஓட்டு கம்மி, தென் இவர் ராபர்ட் புரூஸுக்கு ஓட்டு கம்மி, மாணிக் தாகூருக்கு ஓட்டு கம்மி, விஜய் வசந்துக்கு கொஞ்சம் அதிகம், சசிகாந்த் செந்திலுக்கு அதிகம். முன்னமெல்லாம் அப்படி இருக்காது. காங்கிரஸ்னா ஸ்வீப் அடிச்சுட்டு போகும். அப்போ ஸ்டாலினை மையமா வச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு. இதை நான் சொல்லல, டிடிவி தினகரன் சொல்றாரு. அப்போ இல்ல, ஏன் அந்த சாய்ஸ் வருது அவங்களுக்கு? தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது இங்க திமுக எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் ஸ்டாலினுக்கு கலைஞர் மாதிரி எதிர்ப்பு கிடையாது. பிரிசனரா பாஸ்டா பலரும் சொல்லிட்டு இருக்கமே தவிர 3 முறை எலெக்ஷன்ல ஜெயித்திருக்கிறாரு. அவர் எதிர்த்து இடைத்தேர்தலில் கூட நிற்க முடியல, பல கட்சிகளுக்காக ஓடிட்டாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து பாஜக எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷன், பாமக எதிராக தலித் போலரைசேஷன், நாம் தமிழர் சீமானுக்கு அரசியலுக்கு எதிராக பிறமொழியாளர் போலரைசேஷன், நான் வெள்ளாளர் போன்ற போலரைசேஷன், நான் வெண்ணியர் போலரைசேஷன், இயல்பா ஒரு 4-5 இது வந்து அதிர்ஷ்டவசமா அவருக்கு தெளிவா கிடைக்குது. அந்த கூட்டணியை ஜோதி பாஸ் மாதிரி இன்டாக்டா வச்சுட்டு இருக்கிறாரு, வின் வின் பொசிஷன்ல இருக்கிறாரு. அதை தெரிஞ்சு லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல சார், நீங்க சொல்ற இவ்வளவு விஷயத்துக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. கேட்கிற தொகுதிகள் கிடைக்குமா சிக்கல், விரும்பிய எண்ணிக்கையில கிடைக்குமா சிக்கல். ஆனா விஜய்னா நீங்க கேட்கிற எண்ணிக்கையும் கிடைக்கும், விரும்பிய தொகுதிகளும் கிடைக்கும். அதுதான் 29ல களத்துக்குள்ள நிக்கணும்னா 26ல ஜெயித்தாகணும். அதுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனா காட்டி இப்ப செங்கோட்டையனை விட்டுட்டோங்கிற பதட்டம் திமுக தரப்புல இருக்கலாம். அபண்டன் காஷன் சொல்லலாம், அல்லது அலர்ட்னஸ் சொல்லலாம். அப்ப நம்ம டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் விட்டுறக்கூடாது. ஸோ ஓபிஎஸ் பொறுத்தளவில் நேரிலே ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஃப்ளோர் லீடரா திறமையானவராட்டு ஓபிஎஸ் வந்து சி சுப்பிரமணியம், அன்பழகன் இவங்க லெவல்ல பெருசா இருப்பாருங்கிற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் திமுக சைடுக்குள்ள ஓபிஎஸ் பற்றி இருக்குது. டிடிவி அவரு தனக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஆப்ஷனா காட்டி டிஎம்கே அலையன்ஸ்க்கு போறதுக்கு தான் டிடிவி நினைக்கிறார். வின்னபிலிட்டிங்கிற அடிப்படையில் போனா கட்டாயம் ஜெயிச்சிருங்கிற அடிப்படையில் எம்எல்ஏ போஸ்ட் 3 எலெக்ஷன் அப்படிதான் நிரூபிக்கப்பட்டிருக்குது. உள்ளாட்சியில மேயரா கூட காங்கிரஸ் ஆயிருக்காங்க. இடைத்தேர்தல அவரை எதிர்த்து களத்துல நிற்க முடியாதுன்னு களத்தை கடந்தே போயிருக்காங்கிற நிலைமையில இருக்கும் போது 29ல ஒரு பிளேயரா இருந்து மத்திய அமைச்சரா வரணுங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஸ்டாலின் கூட போய் ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. பட் விஜய் ஆப்ஷனா வச்சுக்கிடுவாங்க, ஸ்டாலினை பிரியாரிட்டியா வைப்பாங்க. ஓகே, சாமிநாதன், தாவேக்காவை விட திமுக பெட்டர் சாய்ஸ்னு திரு ஓபிஎஸும் திரு டிடிவியும் கருத வாய்ப்பு இருக்கா? இல்ல, அரசியலை பொறுத்தவரை எதுவும் நடக்கலாம். பட் ஆனா வந்து எனக்கு என்னுடைய பார்வையில அப்படிதான் இப்ப பன்னீர்செல்வம் அவர்கள் மனோஜ் பாண்டியனை தனியா முதல்ல அனுப்பியிருக்க மாட்டாங்க. மனோஜ் பாண்டியன் எதுக்கு வந்து பன்னீர்செல்வமே திமுக தான் இணைய போறாருன்னா அவர் காத்தே இருந்திருப்பாரு. 4 பேரை போய் இணைகிறப்ப அதனுடைய மதிப்பீடு இன்னொன்றா இருக்குல்ல. இன்னொன்று பன்னீர்செல்வம் அவர்களுடைய பையன் ரவீந்திர அவருடைய எதிர்காலத்தை அவர் கருதுவார். அப்ப அடுத்த தலைமுறைக்கு ஒரு விஜய் போன்றவர்கள் புதியவர்கள் வருகிற பொழுது அதோடு அவர் பொருந்தி போவார் என்கிற ஒரு சில பார்வைகளும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவோட கூட்டணி அப்படிங்கிற பொழுது அது ஓட்டரசியல்ல சார் ரவீந்திரன் துரைசாமி சார் குறிப்பிட்டதை போல இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் மீதான எதிர்ப்பு குறைந்திருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு இல்ல களத்துல.
நிறைய மக்கள் நல திட்டங்கள் நடந்திருக்கிறது. ஆனா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல. இன்னைக்கு விஜய் அவர்களை ஏன் விமர்சனத்துக்குள்ளாக்குறோம்? கொள்கை அடிப்படையில விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக் கொண்டு செங்கோட்டையன் வருகிற பொழுது அது விமர்சனத்துக்காக. அப்ப அதுவே விமர்சனத்துக்காகிற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி ஒரு திமுகவோடு கொள்கையின் அடிப்படையில எப்படி சேர முடியும்? சேர்ந்தா மக்களுடைய ஓட்டுத்திறல் அது எவ்வளவு பெரிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று, இவர்கள் கூட்டி வைத்திருக்கிற கூட்டம் எல்லாம் பெரும்பகுதியான கூட்டம் அதிமுகவை மீட்போம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில உருவாக்கி வைத்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை போய் திமுகவில் சேர்ந்துகிட்டு அந்த கோஷம் என்ன ஆகும்? அப்ப அது அதிமுகவுக்கு அது பிளஸ்ஸா தான். ஏன் அது அவங்களுக்கு சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, துரோகத்திற்கு இறுதி முடிவு எழுதப்படும் அப்படின்னு திரு தினகரன் சொல்றாருல. எடப்பாடி எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில அதிமுகவை மீட்கணும், எடப்பாடியோடைய துரோகத்திற்கு நாங்க பாடம் கற்பிக்கணும், அவர் இந்த முறை மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாதுங்கிற புள்ளியில தான் இது சாத்தியமாகணும். இதை தவிர வேறு சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. விஜய் வேண்டான்னு இந்த பக்கம் போறதுக்கு, திமுக பக்கம் போறதுக்கு. ஆமா, நிச்சயமா நீங்க எடப்பாடி எதிர்ப்பு என்கிற புள்ளியில இவங்க சேர்ந்தா இவர்கள் பலம் பெறணும்னு தானே சேருவாங்க. இவர் 10 தோல்வி 11 தோல்வி என்று பழனிசாமி அவர்கள் சொன்னாலும் இவரை எதிர்த்துன்ற எந்த தேர்தலையும் இவங்களும் ஜெயிக்கல. நான் அதுதான் சொல்றேன் சார். இப்ப குறைந்தபட்சம் விஜய் தரப்புல நகர்ந்தா அவங்களுடைய எம்எல்ஏ சீட்டு உறுதியாக தான் செய்யும். ஏன்னா அவர்களுக்கு சுய செல்வாக்கு இருக்கு, விஜய்க்கு ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. அந்த முடிவை நோக்கி தான் நகர முடியும். நீங்க காலம் பூரா நீங்க செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் ஏன் திமுக போல? திமுக பேசத்தானே செஞ்சாங்க. சேகர் பாபு அவர்கள் போன்றவர்கள் அன்றைக்கு சந்தித்திருக்காங்க. அதை அவர் மறுத்திருந்தாலுமே கூட அவர் சந்தித்திருக்கிறார். அப்பாவா அவர்களுடைய அறையில நீண்ட நேரம் நடந்திருக்கு, பேசியிருக்காங்க. ஆன பின்பு ஏன் செங்கோட்டையன் போன்றவர்களாலே போக முடியல? நீங்க ஒரு காலமாக ஒரு இயக்கத்துல இருந்துட்டு அதுக்கு நேர் எதிர் துருவத்துல இருக்கிறதா பிரச்சனையாகும். இப்ப இன்னைக்கு ஒரு இங்க அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் திமுக பல பேர் அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்கள அதிமுகவை மீட்போம்னு சொல்லி ஒண்ணு திரட்டல் இல்ல. அவர்கள் அதிமுகவை மீட்போம்னு சொல்ற இடத்துல இருந்து அவர்கள் திமுகவை நோக்கி நகர்றதா அவங்களுடைய அந்த துரோகம் இவங்க சொல்றதுக்கு ஒரு விளக்கமாக எளிதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்து போயிட முடியும். பதில் சொல்லுங்க. எம்ஜிஆரை உருவாக்குன ஜானகணிக்கு ஒரு முழு உருவமா இருந்த ஆரம் வீரப்பன் திமுக கூட 96 போனது. அரசியல்ல அதுதான். நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. மிக மிக மலர்ச்சியோட ரொம்ப சந்தோஷமா ஸ்டாலினை பார்த்துட்டு ஓபிஎஸ் சொன்னது இதே வார்த்தை தான். அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். எதிரியை விட துரோகியை விட எதிரி மேல், இப்படி பல இதுகள் இருக்கு. திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து வந்துட்டு தந்தை பெரியாரே இது பெரியார் மண்ணில் பேசக்கூடிய சக்திகள் இங்க அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. பெரியார் அண்ணா எம்ஜிஆர் வழியில திராவிட இயக்கத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்க மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்கிறோன்னு அவங்க கூட்டணி போறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இவங்க இது வேணா அவங்களை யாரும் விமர்சனம் பண்ண வைக்க விரும்பல. அரசியல்வாதிக்கு லாபம் தான் குறி.